மகரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வீட்டில் இருக்கிறவங்களோட அதிகமான சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எங்கே பார்த்தாலும் வீட்டில் மட்டும் சொந்தக்காரங்க மத்தியில் பகை வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்கக்கூடியது மகரம். அதே மாதிரி படாத அவமானம், அசிங்கம் இல்லை, ஏழ்மை, வறுமை, பசி கூட எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு எழுந்து மேலே போய் உச்சக்கட்டத்தில் உட்காருவாங்க. இது மாதிரி செய்யாத மகர ராசி ஒரு 10% தான் இருப்பாங்க. 90% மகர ராசி உச்சியை தொடுவார்கள், இமயமலையை தொடுவார்கள். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 30-35 வயசுக்கு பிறகுதான் மகரத்திற்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும். நான் சொல்லாததில்லை, தந்தையுடைய மறைவு தாங்கிக் கொள்ள முடியாதது, வாழ்க்கையிலே ரொம்ப மோசமானது ஒரு ஆணுக்கு தன் தாயுடைய மரணமும் தந்தையுடைய மரணமும், பெண்ணுக்கும் கூட யாராக இருந்தாலும் அந்த தாயுடைய மரணமும் தந்தையுடைய மரணம் ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா, ஒரு அப்பா பையன் பாண்டிங் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த தந்தையுடைய மரணத்திற்கு பிறகுதான் பல 80 முதல் 90% மகர ராசி என்பவர்களுக்கு வளர்ச்சி என்பது வருகிறது என்பது அன்ஃபார்ச்சுனேட்லி அது உண்மை. எல்லாருக்கும் அல்ல, பல பேருக்கு.